அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சில நாட்களாக சிலுவையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு அழுத்தமாக, அவரை அன்றி வேறு ஒன்றையும் நான் அறிந்து கொள்ள உங்களுக்குள்ளே எனக்கு மனமில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 சொல்லியிருக்க அந்த வார்த்தையை மையமாக கொண்டு சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாய், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி பலன் செய்ய வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், நாம் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி பவுலின் அனுபவங்களை கொண்டு நாம் சில காரியங்களை, அந்த பாவ வாழ்க்கை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய பேதுருவின் ஆலோசனைகளையும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் அது சில ஆலோசனைகள் எடுத்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் நேற்று சொல்லி அதே வசனத்தை மீண்டும் நான் சுட்டிக்காட்டி தியானிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த சபையின் நிலைமையை பார்ப்போம் என்றால் ரொம்ப அவல நிலை. இந்த சபைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே கொஞ்ச நாளுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலங்களுக்குள்ளே இந்த சபை தடுமாற்றங்களுக்குள்ளே செல்லுகிறது, சில ஆண்டவருக்கு விரும்பாத பாதைகளுக்குள்ளே செல்லுகிறது. காரணம் என்னன்னா, யூதர்கள் இவர்களை ரொம்ப இடரச் செய்கிறார்கள். அதை பவுல் வன்மையாக கண்டிக்கிறார். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். உங்களை இடரச் செய்கிறவங்க, கிறிஸ்துவை விட்டு விலக செய்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கடுமையாக அங்கே பவுல் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, உங்களை இவ்வளவு எளிதாய் மயக்குகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் 5ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி பவுல் அங்கலாய்க்கிறதை பார்க்க முடிகிறது. புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொல்லி அவர்களை சாடுகிறதை, கடினமாய் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களை அதிகமாய், மாம்சத்துக்குரிய சிந்தனைகளை அதிகமாய் போதிக்கப்பட்டு இந்த சபை வளர்ந்து விட்டது. இன்றைக்கும் மாறி வரக்கூடிய கால சூழ்நிலைகள், அறிவு பெருத்த இந்த நாட்களில், டெக்னாலஜி வளர்ந்த இந்த நாட்களில் மற்றவர்களைப் போல வாழ்வதற்கு, மற்றவர்களைப் போல ஆராதிப்பதற்கு, மற்றவர்களைப் போல அதை பின்பற்றி மற்ற புற அந்நிய மதத்தினுடைய சாயலை சபைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் கொடிதாய் இருக்கிறது. ஆண்டவரை மறந்து உலகத்தை சபைக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் கலாத்திய சபையை போல புத்தி இல்லாத செய்கையை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, உண்மையாய் அவரை ஆராதித்து முழு மனதோடு கூட கிறிஸ்து சிலுவையை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக, தேவ பலத்தோடு கூட நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஈடேறி கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான பாத்திரவான்களாய் மாறுகிறோமா? பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திப்பதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்க இந்த சபையை குறித்து பவுல் அங்கலாய்க்கிறதை வாசிக்க முடிகிறது. 17ஆம் வசனத்தை, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஒன்று விரோதமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சபை ரொம்ப மாம்சத்தை சிந்திக்குது. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேனே, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை, ஒரு கர்த்தருடைய தாசன் இடறி விடுவதற்கு காரணம் என்ன? மாம்ச இச்சைகளை விரும்பி அதை நாடி தேடுவதும் போது மற்றவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறியாமைக்கு, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இழப்புகளுக்கு மற்றவர்களை காரணம் காட்டுகிறது ஒரு விதத்தில் மாம்ச இச்சை தான். எங்கேயாவது யோசேப்பு தன்னை குழியில போட்டவர்களை குறை கூறினதாக வேதம் சுட்டி காட்டுகிறதா?
எங்கேயாவது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து செய்த ஏதோ ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடியுமா? இல்லையே. நான் தயவாக சொல்லுகிறேன், யார் நம்ம என்ன சொன்னாலும் நம்மிடத்திலிருந்து கடிந்து பச்சிக்கிற சுபாவம் வெளிப்படக்கூடாது. கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டும். நான் தயவாக சொல்லுகிறேன், சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு எப்படி இருக்கிறது? இந்த சபைக்கு ரொம்ப பவுல் வேதனையோடு எழுதுகிறார், இவ்வளவு எளிதாக நீங்க மயங்க போறீங்களே, இப்போதான் நாங்க ஆண்டவரை பற்றி அறிவித்தோம், கொஞ்ச காலத்துல இன்னொருவன் வந்து அதை தவறாக கிறிஸ்துவை உங்களுக்கு வேறு இயேசுவை காண்பிக்கிறானே, வேறு சிலுவையை காண்பிக்கிறான்னு சொல்லி வேதனையோடு கூட அங்கே அங்கலாய்க்கிறதை பார்க்க முடிகிறது. நான் தயவாக சொல்லுகிறேன், இதனால் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவைகளை நாம் சிந்திப்போம். ஆண்டவருக்குரியவைகளை சிந்திப்போம். உன்னத காரியங்களை சிந்திப்போம். பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம். நான் தயவாக சொல்லுகிறேன், கடிந்து பச்சுக்கிற அனுபவம், மற்றவர்களை குறை கூறுகிற அனுபவங்களை மாற்றிவிட்டு என் பிழைக்கு, என்னுடைய இழப்புகளுக்கு, என்னுடைய தவறுதலுக்கு, என்னுடைய தடுமாற்றத்திற்கு நானே காரணம் என்று சொல்லி கத்தடத்தில் திரும்புவோம். ஆண்டவர் நம்மை மாற்றி விடுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். சிலுவையை பற்றின உபதேசம் கட்டுப்பவர்களுக்கு பைத்தியமாய், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது அல்லவா? அந்த தேவ பலத்தில் ஈடேறி முன்னேறி செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.